இப்போ ஜிஎஸ் தான் இதோட கோர் மறுபடி. இப்போ ஜிஎஸ்லயே பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து அப்டேட் ரொம்ப ஆயிட்டே இருக்க வேண்டியிருக்குல்ல. இப்போ 1 வருஷம் மிஸ் பண்றாரு. கரெக்ட். அவர் அடுத்த வருஷம் புதுசா தான் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு செலவு வேற ஆகும். இதில எப்படி 4 வருஷம், 5 வருஷம்? அதாவது நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராவோ இல்லை ஒரு கீ போஸ்ட்டில் போய் நீங்கள் உட்கார போகிறீங்க. டாப் மோஸ்ட் போஸ்ட் கவர்மெண்ட் செக்டரில் போய் உட்கார போகிறீங்க. அப்போ அந்த இடத்துல உட்கார்றது அவ்வளோ ஈஸி கிடையாது ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு விலை இருக்கு. யூ வில் ஹேவ் டு மேனேஜ் லாட் ஆஃப் திங்ஸ். இப்போது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இருக்கிற மெடிக்கல் காலேஜில் பிரச்சனைனா உங்கள் டேபிளுக்கு தான் வரும். அங்கே இருக்கிற ஏதோ ஒரு வில்லேஜில் பிரச்சனைனா உங்கள் டேபிளுக்கு தான் வரும். அங்கே இருக்கிற ஒரு லா காலேஜில் பிரச்சனைனா உங்கள் டேபிளுக்கு தான் வரும். அங்கே இருக்கிற ஒரு எலமெண்ட்ரி ஸ்கூலில் பிரச்சனைனா உங்கள் டேபிளுக்கு தான் வரும். இப்போ இது எல்லாமே வேறு வேறு பிரச்சனைகள், வேறு வேறு இடங்கள். இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி டெசிஷன் எடுக்கிற யார்? ஒரே ஆள். அப்போ அவருக்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எபிலிட்டி எப்படி வரும்? கான்ஸ்டண்ட்டாக அப்டேட்டடாக இருக்கணும். நிறைய விஷயத்தை பற்றின பரந்துபட்ட அறிவு இருக்கணும். நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ எபிலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சபார்டினேட்ஸை நம்ம மதிப்போம். இப்போ அவங்களே அந்த செலெக்ஷன் ப்ராசஸை அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இருந்து நீ உனக்கு அந்த இடத்துல நான் டாப்பில் உட்கார வச்சு தான் உன்னை உன் சபார்டினேட்டே மதிப்பா உன்னால் அந்த இடத்துல வேலையே பார்க்க முடியும். அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு விலை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இதுக்கெல்லாம் வந்து கொஸ்டினே கிடையாது. அப்புறம் எப்படி உங்களை அந்த டாப்பில் உட்கார வைக்க முடியும்? ஏன் உட்கார வைக்கணும்? எதுக்கு உட்கார வைக்கணும்? நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ண போகிறீங்க? ஸோ அந்த இடத்தை அடைவதற்கு உண்டான நேரம், உழைப்பு இதெல்லாம் குடுத்தாகணும். கட்டாயம். அதாவது மேண்டேட்டரி தான். ஆமாம் சார். இந்த கண்ட்ரியோட நிர்வாகம் அப்படிங்கிறதே ஆஃபீஸர்ஸ் தான் சார். அப்போது ஆஃபீஸர்ஸ் தான் இங்கே கீ. அப்போது அவங்க எப்படி இருக்கணும்? எவ்வளோ தூரம் ஸ்கில்டாக இருக்கணும்? அந்த ஸ்கில் வளர்த்துக்கணும்னா வளர்த்து தான் ஆகணும். அவ்வளோ டைம் எடுக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாது.